நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சின்ன தம்பி, உங்க அப்பா பாடின பாட்டுல ஒன்னு எடுத்து விடு. அரச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே, முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன, ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன, இது பூவோ பூந்தேரோ. அரச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே. நந்தினிக்கு இனிமே நீதான் வேலைக்கார. என்னாச்சு? இல்லை, திடீர்னு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருந்தது, அதனால் போயிட்டு எனக்கு முடியல. அதுக்கப்புறம் நாட் ஃபீலிங் வெல் ஆக்சுவலி. சாய், ஐ டென்ட் வாண்ட் டு பி டோல்ட், பட் திடீர்னு சடனாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால் ஐ வென்ட் தேர். ஓகே, ஐ டோன்ட் நோ, நீங்கள் ஆரம்பிச்சு ஒரு ஐ திங்க் நாட் ஈவன் 1 minute கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜட்ஜஸ் என்ன சொல்ல போகிறீங்க? அதை மேம் திருப்பி ஆடலாமா? டு வி ஸ்டார்ட் அகேன் ஆர் பார்க்கணுமா? யூ டோன்ட் வாண்ட் டு see? டெஃபினட்டாக இன்னொரு வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணால் தான், பிகாஸ் இண்டிவிஜுவல் ஸ்கோர் போடுறதுனால ஐ ஹேவ் டு see what the girl is performing. ஸோ ஓகே, கண்டிப்பாக இன்னொரு வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணணும். யூ வாண்ட் டு பெர்ஃபார்ம் ஒன் மோர் டைம்? ஓகே, அதர் கண்டெஸ்டன்ட்ஸ் இன்னொரு வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணட்டுமா? ஐ திங்க் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே இன்னொரு வாட்டி பண்ணுங்க. யூ கேன் டூ இட். ஓகே, லெட்ஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். சிவானி, இன்னொரு வாட்டி நாங்கள் சான்ஸ் கொடுத்தது ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ. ஏன்னா 2 பேருக்கும் இண்டிவிஜுவலி நம்ம இப்போ அடுத்து பண்ணும்போது 2 பேருக்கும் இண்டிவிஜுவல் மார்க்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ அவருக்கு உடம்பு சரியில்லாமல் வந்ததோ எதானாலும் அது உங்களுக்கு பாதகம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் திருப்பி உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் ஏதாவது ஃபேஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தது மார்க்கு கம்மியாகும். ஸோ ஜஸ்ட் இப்போ பண்ணுறீங்களா அப்புறமா பண்ணுறீங்களா, யூ ஜஸ்ட் திங்க். இப்பவே பண்றீங்களா? ஓகே, அப்போ அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. let them do it. All the very best. அதே ஹிட்டோட let's do it. All the very best. சின்ன தம்பி, உங்க அப்பா பாடின பாட்டுல ஒன்னு எடுத்து விடு. அரச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே, முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன, ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன, இது பூவோ பூந்தேரோ. அரச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே.
நந்தினிக்கு இனிமே நீ தான் வேலைக்காரன். உன் வேலை என்னன்னா தினமும் ரூமை சுத்தம் பண்ணணும். அன்னிங்க அவளை வெளியே கூட்டு போகும்போது கொடை பிடிக்கணும். எவனாவது அவளை பார்த்தான்னா அவன் கை காலை வெட்டணும். பெரிய வீட்டுல எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்ப அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும் போடும் பொன்னியாரும் பாடும் காலம் ஊரும் காலம் யாவும் பேரின்பம் காணும் நேரம் ஆனந்தம். அரமனான கிளி தரையில நடப்பது நடக்குமா அடுக்குமா? பனியிலும் வெட்ட வெளி வெயிலிலும் உள்ள சோகம் அரண்மனை கொடுக்குமா? குழு குழு அறையில கொஞ்சி கொஞ்சி தவழ்ந்தது குடிசைய விரும்புமா? சிலு சிலு சிலுவின இங்கிருக்கும் காத்து அங்க அடிக்குமா கிடைக்குமா? பளிங்கு போலவும் வீடு வழியில பள்ளம் மேடு வரப்பு மேடும் வயலோடும் பறந்து போவேன் பாரு. போதும் போதும் உன் பாட்டு. புறப்பட போறேன் நிப்பாட்டு. போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும். மாட்டிக்கிட்டீங்களா? ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம ஓடி போய் நைஸா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பாக்குறீங்களா? இந்தா இத அவ கழுத்துல கட்டி கல்யாணம் பண்ணிக்கோ. இத கட்டணுமா? பைத்தியக்கார. கல்யாணம்னா என்ன தெரியுமாடா? பிபி வாசிக்கணும், மோளம் அடிக்கணும், சாப்பாடெல்லாம் போடணும். அதான்டா கல்யாணம். அடிச்சன பாரு. போடா. எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். டேய் இந்தா. இனிமே என் அண்ணனுங்க உங்களை அடிக்காம இருக்கணும்னா இதை என் கழுத்துல கட்டி 3 முடிச்சு போடுங்க. இத உங்க கழுத்துல கட்டினா உங்க அண்ணனுங்க என்ன அடிக்க மாட்டாங்க? 3 பேரும் அடிக்காம இருக்கத்தான் 3 முடிச்சு. அப்ப கட்டிட்டா போச்சு, விடுங்க. இது முத அண்ணனுக்கு, இது 2வது அண்ணனுக்கு, இது தாடி அண்ணனுக்கு. அவளுக்கு நடந்தது கல்யாணம் இல்ல, சடங்கு. அந்த தாலியை நம்ம இறக்கக்கூடாது, தானா இறங்கணும். சின்ன தம்பி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவனை க்ளோஸ் பண்ணுங்க. நீ எங்கே என் அன்பே? நீ எங்கே என் அன்பே? நீ இன்றி நான் எங்கே? மீண்டும் 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 நீதான் இங்கு வேண்டும். உந்தன் அன்பு இல்லாது எந்தன் ஜீவன் நில்லாது. நீ எங்கே என் அன்பே? நீ இன்றி நான் எங்கே? சின்ன தம்பி, எங்க புத்தி கெட்டத்தனத்தால எங்க தங்கச்சி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா. உன் புத்திசாலித்தனத்தால அவளை காப்பாத்து. உன் மனைவி நீ காப்பாத்து. துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே.
இந்த உலக சினிமாவில் இல்லாத விஷயம் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்குன்னு சொன்னேன். அது பார்த்தீங்களா? அதில் ஒன்று தான், உள்ளே வந்த உடனே எப்படி கை துடிக்கிறது. முதல் மரியாதை படத்துல இருந்தே அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த ஒரு சீன்ஸ்க்கு வந்து ஒரு தனி சென்டிமெண்டல் வேல்யூ இருக்கு நம்மளுடைய தமிழ் சினிமால. எனிவேஸ், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ராதா மேம். சின்ன தம்பிங்கிற படம் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லுமே வந்த படம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிக்சர். சாய், நீங்கள் உடம்பு சரியில்லை அப்படின்னெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. பட் எனக்கு வந்து நீங்கள் செகண்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல நீங்கள் மறந்துருக்கீங்க. நீங்கள் நம்ம சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம மைண்ட் அப்படியே பிளாக் அவுட் ஆகிடும், என்ன பண்ணுன்னே தெரியாதுங்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை மேடம், நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஆக்சுவலாக மறந்ததுக்காக நான் போனேன்னு, நான் அங்கே போயிட்டு மறந்துட்டேன்னு உண்மையை சொல்லிவிடுவேன். உடம்பு சரியில்லை, நான் என்றைக்குமே வந்து ஒரே ஒரு விஷயம் வாழ்க்கையில் நான் போய் சொன்னதே கிடையாது. அப்படி இல்லை, நீங்கள் சொன்னது உண்மையாக இருக்கலாம் சாய். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். அதே இடத்துல நீங்கள் செகண்ட் டைம் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, மறந்துட்டீங்க, மூமெண்ட்ஸை விட்டீங்க. அவங்கள பார்த்து கொஞ்சம் ஷேக். அது வந்து நம்ம ஒரு இடத்துல மைண்டு பிளாக் ஆச்சுன்னா டான்ஸில் அது வரும், அது ரொம்ப கஷ்டம் கண்டினியூ பண்ணும்போது. அப்புறம் இந்த பெர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு அப்படி ஒன்றும் போய் பயங்கரமாக திங்க் பண்ணி பண்ண வேண்டியதில்லை. உங்களோட பர்சனாலிட்டி எப்பவுமே பிரபுனோட பர்சனாலிட்டிக்கும் அந்த எக்ஸ்பிரஷன்ஸும் அந்த பபிள்னஸ் இருந்தாலே போதும். நீங்கள் அவரை இமிட்டேட் பண்ணுறோங்கிற அவசியம் கூட கிடையாது. சின்ன தம்பியை நீங்களாவே ஜாலியாக பண்ணிட்டு இருந்தால் கூட அந்த கேரக்டர் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால டோட்டலாகவே எனக்கு செகண்ட் டைம் சான்ஸ் கொடுத்ததோ என்னமோ தெரியல, ரொம்ப இன்வால்வ் பண்ண முடியல. நான் ரொம்ப வேணும்னு சொல்லி உங்கள் 2 பேரையும் வாட்ச் பண்ண மாதிரி இருந்தது. பட் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சிவானியை பார்த்தேன். சிவானி, இந்த கேரக்டரில் வந்து ரொம்ப எமோஷன்ஸ் பண்ண தேவை கிடையாது. பட் ஆனாலும் அந்த பபிள்னஸ் டான்ஸுக்கெல்லாம் உங்களை சொல்லவே தேவை கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த தாலி கட்டுறீங்கல்ல, நீங்கள் தாலி கட்டுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் ரொம்ப டல்லாக இப்படி இருந்தீங்க. தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறம் எடுத்து இப்படி இல்லை. எப்போவுமே ஸ்டேஜில் இருக்கீங்க, நாங்கள் எல்லாம் தூரமாக இருந்து பார்க்குறோம். ஈவன் டிவியில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தால் கூட எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். அவர் தாலி கட்டும்போதே அந்த இமோஷன்ஸ் அதை இப்படி பண்ணுறதுன்னா கொஞ்சம் ஓவராக பண்ணால் தான் நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதனால் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்னு வரும்போது அங்கே டான்ஸ் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஹெவியாக பண்ணலாம், தப்பு கிடையாது. சின்ன தம்பின்னு முன்னாடி தெரிஞ்சதுனால எனக்கு இங்கே சின்ன தம்பி தெரிஞ்சது தவிர எக்ஸ்ட்ரானரியாக புதுசாக ஒன்றும் போட்டு பண்ண மாதிரி தெரியல. கொஞ்சம் ஜாலியாக இருந்தது, அந்த சாங் கேட்குறதுக்கு இனிமையாக இருந்தது, கெட்டப் அழகாக இருந்துச்சு. ஓவரால் இட்ஸ் ஓகே பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மேம். மாஸ்டர் சாய் பிரசாத் அண்ட் சிவானி, சின்ன தம்பி எடுத்திருந்தீங்க. 2 பேரும் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தீங்க. லைக் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், சித்தார்த்துக்கும் பிரியாவுக்கும் சொன்ன மாதிரி இட் வாஸ் இன்னும் கொஞ்சம் ஏதோ ஆட் பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ஐ வுடன்ட் சே இட் வாஸ் வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. இட் வாஸ் ஆவரேஜ். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. 2 பேரும் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அது நீட்டாக பண்ணீங்க. சிவானி, நீங்கள் கொஞ்சம் பப்ளியாக அந்த டான்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் சாய் பிரசாந்த், நீங்கள் பண்ணதும் அந்த எக்ஸ்பிரஷன்ஸு எல்லாம் அதில் என்ன இருந்துச்சோ அது இருந்துச்சு. பட் இட் வாஸ் நாட் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அதான் ஆவரேஜாக இருந்துச்சு. ஓகேங்களா?